ஹாய், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட். போன வீடியோவுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னாக்கா சிக்கன் பீட்சா பண்ண போகிறோம். சீரம் சிறப்பும் செம்மையாக பண்ணி ருசிக்கிறோம். ஓகே, முதல்ல வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சுகர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நம்ம 20 நிமிஷம் டைமிங் கொடுக்குறோம். குடமிளகா எடுத்துக்கிறோம். இது அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். தக்காளி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மைதா சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சைட்லலாம் வந்து ஆயில் நல்லா சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும்போது சைட்லலாம் ஒட்டாது. ஓகே, ஒரு 45 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். டைமிங் கொடுக்கலாம். பீஸாக்கு மேலே போகிற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சுற்றிர நல்லா தேய்ச்சிக்கின்னு இதில் தான் பீட்சா செய்ய போகிறோம். ஃபோர்க்கில் வந்து இது போல் ஹோல்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ தான் நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகும். ஹோம்மேட் சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம்பா. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உள்ளே வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை இன்ச்சு காணும். மூடிடலாம். பீட்சா ரெடி ஆயிடுச்சுப்பா. சீஸ் பக்காவாக இருக்குதுப்பா. நல்லா டேஸ்ட்டு, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும்.